ஹாய்! இட்ஸ் வெட்னஸ்டே. மார்கழி 11 மார்னிங். இன்னைக்கு சேலஞ்சோட 9த் டே. சேலஞ்ச் பண்ண மாரி மார்னிங் சீக்கிரம் எழுந்தாச்சு. அப்போ கொஞ்சம் பௌர்ணமி டைமுங்கிறதுனால நிலா அழகா பிரைட்டா இருந்துச்சு. நிலாவ கொஞ்சம் ரசிச்சுட்டு நம்ம எப்பவும் போல தண்ணி தெளிச்சு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் என் சிஸ்டர் வந்து எனக்கும் கோலம் போட ஆசையா இருக்கு. என்னையும் எழுப்பி விடுன்னு முந்தின நாளே கேட்டிருந்தா. முந்தின நாள் மார்னிங்கே எழுப்பி விட்டேன். மேடம் ஆனா எழுந்துக்கவே இல்ல. பட் அதிசயமா இன்னைக்கு எழுந்துக்கிட்டா. நேத்திக்கு ஈவினிங்கே வந்து மேடம் வந்து என்ன கோலம் போடணும்னு ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவளுக்கு அவ்வளவும் கோலம் போட்டு பழக்கம்லாம் இல்ல. பட் டிராயிங்லாம் வந்து செமையா பண்ணுவா. இந்த வீடியோல மேடம் கோலம் எப்படி போட்டாங்க, என்ன சொதப்பல்ஸ்லாம் வந்து பண்ணாங்க, ப்ளஸ் மார்கழி மார்னிங்கோட ஃப்ரெஷ் வியூஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். என்னடா கம்பி கோலம் தானே போட போறேன்னு சொன்னா, இங்க என்ன கட்டம் போட்டுட்ருக்கா அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மளே கோலம் போட தெரியாம போட்டுட்ருக்கோம். அதுலேயும் நீ கம்பி கோலம்லாம் சூஸ் பண்ணி போட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈஸியா ஏதாவது சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பயப்புள்ள நம்ம பேச்ச கேட்டுக்கிட்டா வேற கோலம் தான் வந்து போட போறா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்க தான் நீங்க ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணணும். மேடம் ஆர்டிஸ்ட்ன்னு நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்களா? கிரேடியன்ட் கலர்லாம் கோலத்துல கொண்டு வராங்க. எனக்கு கூட இந்த ஐடியா தோணவே இல்ல. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச. நம்ம என்னைக்கு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக அக்கா சொல்கிறத கேட்கவே மாட்டோம். நான் தலைகீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு அவள் போட்டு வச்ச கம்பி கோலம் தான் வந்து போட்டா கடைசியில். நல்லா தான் போட்டுட்டு இருந்தா, இடையில வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டா. இதுக்கு தான் சொன்னால் கேட்கணுங்கிறது. நான் அதெல்லாம் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் விட்டா, இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துட்ருக்கா. இதில் நான் அழிச்சு போட்டது எதுவும் வீடியோவில் தெரியலன்னு வேற கேட்டுட்ருக்கா. சரி ரொம்ப முழிக்கிறாளேன்னு சொல்லி நான் தான் அம்மாவை கூப்பிட்டு விட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கோலம் வந்து தெரியாது. அம்மா வந்து ஹெல்ப் பண்ணதும் எப்படியோ கொஞ்சம் முடிச்சிட்டா. நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணி அழிச்சு போடுறத வீடியோவில் காட்டாத, எடிட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னால் விடுவோமா நாங்கள்? அதை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். அப்புறம் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக போட ஆரம்பிச்சிட்டா. சக்ஸஸ்ஃபுல்லி 4 சைடு முடிச்சிட்டா. பரவாயில்ல கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டான்னு நினைக்கும் போது தான் திருப்பி அகைன் அழிச்சு போட்டுட்டு இருந்தா. நீ தைரியமாக போடுறி, நீ பண்ண மிஸ்டேக் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, நல்லா தான் போடுற அப்படின்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். சீரியஸாக அவளோட கான்ஃபிடென்ஸை நம்ம பாராட்டியே ஆகணும். போட தெரியலனாலும் அப்படி இப்படின்னு தடுமாறி எப்படியோ வந்து போட்டுட்டா. ஆக்சுவலி ரொம்ப சூப்பராகவே வந்து போட்டிருந்தா. போட தெரியாமல் போட்ட மாதிரியே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோலம். யா ஃபைனலி வி கேம் டு அ சென்டர் பார்ட். இதை பார்க்குறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் அவள் 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கா. டக்குன்னு பார்க்கும்போது தெரியாது. நான் வீடியோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் யாராச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். யா ஃபைனலி முடிச்சாச்சு. நான் கோலத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன். இந்த மந்தோட மார்னிங் வியூ பற்றி பேசவே இல்லை. சீரியஸாக எனக்கு இது ரொம்ப பிடிச்ச மந்த். பட் மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எழுந்துட்டோன்னா செம ஒர்த் தான். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சில் கிளைமேட்டு, பேர்ட்ஸோட சவுண்டு, ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸு, ஒரு சூடான ஒரு காஃபி செம்மையாக இருக்கும். இதுதான் அவள் பண்ண மிஸ்டேக். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. நான் ஷாப்பிங் ஹால், vlog, பியூட்டி டிப்ஸ், ஹோம் ரெமெடி, கிராஃப்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்.